ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கீழே இருக்கவங்க எல்லாம் ரொம்பவே மக்கள் எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆசைப்பட்டாங்களாம். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ராஜா பார்த்தா ரொம்ப குட்டி ராஜாவாக இருப்பாங்க. அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, சரி பக்கத்து நாட்டில் வந்து நிறையா என்ன பண்ணுவாங்க, நிறையா வைடூரியம் கோமேதகம் இது எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுருப்பாங்களாம். உடனே கொடுத்து வச்சதும் சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்து ஒரு 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 கடிதம் மாதிரி எழுதி இது மாதிரி வந்து அந்த ராஜா கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களாம். அப்போ இருந்த ஒரு ஒரு தூதுவன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களாம். அப்போ அந்த தூதுவன் என்ன பண்ணுவாராம், உடனே வந்து இது மாதிரி ரொம்ப ஏளனமாக இவர் சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடிதத்தை கூட எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த பக்கத்து நாட்டு ராஜாட்ட கொடுக்காம அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே இப்படி தூக்கி போட்டு அப்படியே போயிடுவாங்களாம். ஏன்னா அதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னால அப்படி செஞ்சுட்டு போயிடுவாங்களாம். உடனே சரி உடனே ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க, சரி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல நல்லவங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாமே உதாசனப்படுத்துவாங்களாம். ஆமாம் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து என்ன வாங்கிட்டு வருது அப்படி சொல்லி எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்களாம். பண்ணிட்டுன்னு ரொம்பவே அந்த ராஜா வந்து மனசு வந்து கஷ்டமாக போயிடுமா அவருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க கூட நல்லவங்களே இல்லையா, அப்போ நல்லவங்களாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஒருத்தவங்க கூட நம்பிக்கைக்குரியவங்க ஒருத்தவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெட்கப்பட்டாராம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இப்படி கொடுத்து அனுப்ப ஒருத்தவங்க கூட அதை எடுத்துகிட்டு போய் அந்த உரிய வேலையை செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவனே வந்து மக்களில் ஒருத்தவங்க மட்டும் வந்தானா, அந்த பையன் வந்து சரி எதுக்கும் கொடுத்து பார்க்கலாம், கொடுத்ததும் வாங்கிட்டு வந்தானா. அதனால் எல்லாத்துக்கும் அப்படியே அதிர்ஷ்டமாக எடுத்து கொடுத்தாங்களாம். அப்படியே இந்த ஸ்டோரியை சூப்பராக முடிச்சிருப்பாங்க.